இன்னைக்கு என்னமா நம்ம வீட்டு ஸ்பெஷல்? சப்பாத்தி, அதுக்கு சைட் டிஷ் வந்து முட்டை பொடி மாஸ் கிரேவி. முட்டை கிரேவி தானே சாப்பிட்டுருப்பீங்க, ஆனா பொடி மாஸ் கிரேவி சாப்பிட்டது இல்ல. இப்ப ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். இப்படி ஒரு சப்பாத்தி எடுத்து அப்படியே ஒரு பொடி மாசை வச்சு அந்த கிரேவியோட சேர்த்து அப்படியே சாப்பிட்டீங்கன்னா செம்மையா இருக்கும். எப்படி பண்றதுன்னு பாத்துருவோமா? ஒரு கிண்ணத்துல 4 முட்டையை உடைச்சு ஊத்திக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் பெப்பர், கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு போட்டு தாளிச்சதும் கலந்து வச்சிருக்க முட்டையை சேர்த்து 2 பக்கமும் நல்லா வெந்ததும் ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு கடாயில 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சதும் பொடியா நறுக்குன 2 பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகாய், அரைச்சு வச்சிருக்க 2 தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் 2 ஸ்பூன் தயிர், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் பெப்பர், ஒரு கிளாஸ் தண்ணி, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு பச்சை வாசனை போனதும் கட் பண்ணி வச்சிருக்க முட்டையை மசாலாவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டு கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி தூவி விட்டு சுட சுட சப்பாத்தி கூட இந்த முட்டை பொடி மாஸ் கிரேவி வச்சு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். எப்பவுமே ஒரே மாதிரியே முட்டை கிரேவி செஞ்சு போர் அடிச்சிருக்கோம்ல, இப்போ இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இனிமே உங்க சமையலுக்கு உங்க வீட்டுல எல்லாரும் அடிமையாயிடுவாங்க.